ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு மாடியிலே படுத்து தூங்கிட்டோம். ஒரு 1:00 இருக்கும். அப்போ தான் வந்து படுத்து தூங்கினோம். திடீர்னு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சா, அதனால் வேறு வழியே இல்லை, மேலே வந்து படுத்துக்கலான்னு சொல்லி படுத்துட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா, ஹஸ்பண்டோட அப்பா, அதாவது என்னோடய மாமனார் வந்து பாஸ்ட் அவே ஆகிட்டார். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியவே இல்லை. நிஜமாக அவர் இப்போ எங்கள் கூட இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதனால் ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளைக்கு வீடியோஸில் வரமாட்டார். அவர் தான் எல்லா ப்ரொசீஜர்ஸும் பண்ணார். மொட்டை அடிச்சிருக்காரு. எனக்கு அவர் மொட்டை அடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால எல்லாம் வீடியோஸில் காட்டக்கூடாதுன்னு இல்லை. நான் இதுலேருந்து அவர் மூவ் ஆன் ஆகி வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஃபாதர்ஸ் டே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது அவர் இன்னும் அதுலேருந்து மாறல. நம்ம முன்னாடி வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு. ஃபாதர்ஸ் டேக்கு எல்லாருமே ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி அதை பார்த்தே ஃபீல் ஆகிட்டார். காலையில் எந்திரிச்சோடனே நான் போட்டுட்டு இருந்தேன். அந்த சாங்கை கேட்டோடனே எந்திரிச்சு ஏன்டா காலங்காத்தால் இதை போட்டுட்ருக்கேன்னு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே எந்திரிச்சார். எனக்கு அதிலே தெரிஞ்சிருச்சு மனுஷன் இன்னும் கொஞ்சம் கூட வெளியே வரல அப்படிங்கிறது. அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். நான் இப்போ வீடியோஸ் போட்டாலுமே அவர் மொட்டை அடிச்சிருக்காரா, அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மேலே ஃபீல் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அவர் வீடியோஸில் வர ரெடியாக தான் இருக்காரு. ஆனால் எனக்கு மனசு வரல. அதை பார்க்கும்போது அவருக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் வீடியோஸில் காட்டாமல் இருக்கேன். இன்னொரு 3 months ஆகும் வீடியோஸில் அவர் வர்றதுக்கு.